Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் சமூக ஆர்வலர் முன்னாள் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் ஜபகர் அலி உடைய படுகொலை சம்பவம் தான். இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்திருக்கு? எங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க? யார் மிஸ் பண்ணியிருக்காங்க? இப்போ இல்லை, இப்போ இந்த புதுக்கோட்டை, திருமயம், பெங்களூரில் நடந்த இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டும்தான் நடந்ததுன்னா இல்லை. இந்த கடந்த 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், இது மட்டும் இல்லை. இதேமாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நடந்தது. படுகொலையான ஜபகர் அலி அதிமுகவை சார்ந்தவர். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எப்படி அதிமுக போராட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி போராட்டம் பண்ணி அரசுக்கு நெருக்கடி கொடுத்திருக்க முடியும் அதிமுகவால. ஏன் அதிமுக அமைதியா இருக்காங்க பாருங்க. பாடி வந்த உடனே அந்த பாடியை காமிக்கவே இல்லைங்க குடும்பத்தார்கிட்ட. அந்த இது துணி கட்டி ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு ஆம்புலன்ஸ்ல தான் பார்க்க விட்டாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முன்னாடி குடும்பத்தாராச்சும் பார்க்கணுமா இல்லையா? அது ப்ரொசீஜருங்க அது. அப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி யாருக்குமே பாடி காட்டல. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வாகனத்துல ஏற்றினதுக்கு அப்புறம் தான் பாடியை பாருங்கன்றாங்க. ராமையான்ற முக்கியமான குற்றவாளி அவரு என்ன சொன்னா திமுக அமைச்சர் கூடவே இருக்கிறாராம். திமுக முக்கியமான பிரமுகரா அவரும் அதுல முக்கியமான குற்றவாளி. பட் அவரு காவல்துறை இன்னும் பிடிக்கல. கேட்டா என்ன சொன்னாங்க, நான் தேடப்படும் குற்றவாளி லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஏன்னா அவரும் திமுக பிரமுகராச்சு, எப்படி அவங்களை கைது பண்ணுவாங்க? விபத்தா இல்ல கொலையா? திட்டமிட்டு பண்ணிருக்காங்களா? இது அப்பட்டமான கொலை. இது திமுக அரசு இல்லாம வேற ஆட்சியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்கி இருப்பாங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இன்னைக்கு எந்த ஊடகத்திலும் இது ஒரு விவாத பொருளாவே ஆக்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பின்னாடி யார் இருக்காங்க? ஏங்க பின்னாடி அதுதாங்க. இப்போ கரிகாலன் எடுத்தீங்க, ரத்னம் எடுத்தீங்க, ராமச்சந்திரன் அவர் எடுத்தீங்க. இவங்க பின்னாடி தாங்க எல்லாமே. இவங்க தாங்க அந்த ஹெட் ஆஃப் த வியூவா நடந்துக்கிறாங்க. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ரஹீம் பாய். வாங்க. தமிழ்நாட்டையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் சமூக ஆர்வலர் முன்னாள் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் ஜபகர் அலி உடைய படுகொலை சம்பவம் தான். அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மணல் மாஃபியா, கனிம வள மாஃபியா இருப்பதாகலாம் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த புதுக்கோட்டை வட்டாரங்கள் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய மணல் குவாரிகள், அதே போல இந்த கருங்கல் குவாரிகள், இதற்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தியிருக்காரு. பல்வேறு நிவாரணங்களை வாங்கியிருக்காரு. குறிப்பாக இந்த மணல் மாஃபியாவும் சரி, மணல் மாஃபியா அவர் அச்சுறுத்திக்கிட்டே இருக்காங்க. 2வது முறையாக தான் அட்டெம்ப்ட் பண்ணி ஒரு கோர விபத்தை ஏற்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சம்பவத்தை நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரியான மாடஸ் ஆப்பரண்டி எல்லாம் உத்தரப்பிரதேசத்துல நடக்கும். உத்தரப்பிரதேசத்தில் நடக்கக்கூடிய இந்த மோசமான சம்பவங்கள் திராவிட மாடல் ஆட்சியிலையும் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்திருக்கு? எங்க மிஸ் பண்ணியிருக்காங்க? யார் மிஸ் பண்ணியிருக்காங்க? இப்போ இந்த புதுக்கோட்டை, திருமயம், பெங்களூரில் நடந்த இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டும்தான் நடந்ததுன்னா இல்லை. இந்த கடந்த 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், இது மட்டும் இல்லை. இதேமாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ சமீபத்தோடு தூத்துக்குடியில் லூர்து பிரான்சிஸ்ன்ற ஒரு விஓ அவரை அலுவலகத்தில் கண்ட துண்டமாக வெட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா அவரும் இதேமாரி மணல் திருட்டுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக இருந்திருக்காரு. அவரை அரசு அதிகாரி. ஆமாம், அரசு அதிகாரி. அவரை அலுவலகத்துக்கு கொடூரமான முறையில் கொலை பண்ணாங்க. கொடுமையான முறையில் கொலை பண்ணாங்க. அந்த நேரத்தில் என்னாச்சு, ஊர் மக்களோ அல்லது அங்கே பக்க மக்களோ எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. உடனே தமிழக அரசும் சொல்லுது, நாங்கள் பாருங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிடும். அதாவது கொலை பண்ணவனே பிடிச்சிட்டீங்க, யார் 4 பேர் கொலை பண்ணாங்களோ அவங்கள பிடிச்சிட்டீங்க. நாங்கள் பாருங்கள் எங்கள் அரசியல், எங்கள் அரசு திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொலை பண்ணவனு பிடிச்சிங்க. அந்த கொலை பண்ணவனு என்ன மோட்டிவ், அதை விசாரணை பண்ணணுமா இல்லையா? விரிவான விசாரணை தேவையே இல்லையா? அதை பற்றி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மக்களும் சரி, அந்த குடும்பத்தாலும் சரி அப்படியே விட்டுறாங்க. இப்போது அந்த மோட்டிவே, அதாவது அந்த வேரை பார்த்து ஒரு புலனாய்வு என்பது என்ன, அவனுங்க ஏன் கொலை பண்ணுறானுங்க, அவங்களுக்கு என்ன முன்பகை இருக்குது, அவனுக்கு கொலை பண்ண கொலையாளிகள் பல கோடிகளுக்கு இதேமாரி கனிம வளங்களை கொள்ளையடித்து பணங்களை வச்சுருக்காங்களா, இல்லது கனிம வளங்கள் கொள்ளையடிக்க விஷயத்தில் அவனுங்க தலைமை தாங்குறாங்களா, இதெல்லாம் பார்க்கறதில்ல. வந்தாங்க, கொலை பண்ணாங்க, கொலையாளிகளே நாங்கள் விடலை, கண்டுபிடிச்சிட்டோம், அவங்கள தக்க தண்டனை வாங்கி கொடுப்போம், இது எங்களுடைய அரசினுடைய இது அப்படின்னு டைலாக்கு அமைச்சர்கள் விடுறாங்க.
இப்போ அதேமாரி தான் இப்போ ஜாஃபர் அலி விஷயத்திலையும் அமைச்சர் ரகுபதி வந்து இதே டைலாக் தான் விட்டுருக்காரு. என்ன நடந்திருக்கு ஜவஹர் அலி சம்பவத்தை பொறுத்த வரைக்கும்? அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாஃபர் அலின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அண்ணன் ஒரு விஷயத்த ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த நபர்கள்கிட்ட அதாவது இந்த கல்குவாரியில் தான் எங்கள் அண்ணன் மேலாளராக சில காலங்கள் பணிபுரிந்தார். பணிபுரியும் போது இப்போ அந்த மணல் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசு போடக்கூடிய இது என்னன்னு சொன்னால் மணல் அள்ளுற விஷயத்தில் இப்போ குறிப்பிட்ட இத்தனைக்கு மீட்டர் தான் அள்ளணும் மணல் அப்படின்னு சொல்லிட்டு அரசு போடுது. இவங்க என்ன பண்றது நூற்றுக்கணக்கான ஏக்கருக்கு அடிக்கிறது. அந்த அரசு போடுற அந்த இது லிமிட்டை தாண்டி போறது. அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மீட்டருக்கு ஒரு ஒரு மீட்டர் இருக்கு வச்சுக்கலாம். ஒரு 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 மீட்டர் அளவுக்கு வந்து ஆழத்துல மண் எடுக்கணும் 1 மீட்டர். ஆனா இவனுக்கு 100 மீட்டரெல்லாம் ஆழம் எடுக்கிறானுங்க, மணல் எடுக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, மணல் அள்ளுறது வந்து அரசுனுடைய இது. அதாவது நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சேர்ந்து அரசால் வெளியிடப்படக்கூடியது. அதாவது அந்த மணல் அள்ளுறது வந்து மனுஷங்கள் தான் அள்ளணும். அதாவது மனுஷன் தான் அள்ளணும். மம்முட்டி இது போன்ற வச்சுங்க தான் அள்ளணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா ராட்சச இயந்திரங்கள் மூலியமா மணல் அள்ளுறது. ஹிட்டாச்சி வச்சு தான் அள்ளுறாங்க. ராட்சச இயந்திரம் மூலமா அள்ளுறது. அடுத்தது இந்த மணலை அள்ளி இவங்க என்ன பண்றதுன்னு சொன்னா ஒரு நாளைக்கு வந்து நிறைய மணல் அள்ளி இவங்க என்ன பண்ணுறதுன்னா அந்த ஆற்றுலேயே வந்து போட்டு அடைச்சி வைக்கிறது. அப்போ அந்த நீர் போக்குவரத்து எல்லாமே தடை விதிக்குது. இது எல்லாமே சட்டவிரோதமான செயல்கள். 100% சட்டவிரோதமான செயல்கள். ஆனால் அரசு சொன்னது இப்படி, ஆனால் இவங்க நடந்துக்கிறது இப்படி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 2022 1000 ஒரு யூனிட். திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 1000 ஒரு யூனிட் மணல். ஆத்து மணலா எம்சாண்டா? ஆத்து மணலே நான் சொல்கிறேன், எம்சாண்டல் இல்லை, ஆத்து மணலே சொல்கிறேன். 1000 ஒரு யூனிட். அதுக்கப்புறம் 2023 என்னாச்சு, அது ஒரு 6500 ஏதோ ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து 7000 ஆக்கிட்டாங்க ஒரு யூனிட். அப்போது 2.5 யூனிட் என்பது ஒரு லோடு. 2.5 யூனிட் வந்து ஒரு லோடு, ஒரு லாரி லோடு. அப்போது 7000 வச்சிங்க. இன்றைய கணக்கில் 7000 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அப்போ என்னாச்சு 14 ஒரு 17,000 வச்சிங்க. இப்போது லாரி வாடகைலாம் சேர்த்து ஒரு 5000 வச்சிங்க. லாரி வாடகை 22,000. ஆனால் இன்னைக்கு சென்னையில் நீங்கள் மணல் கேட்டிங்கன்னா 60,000 75,000 கம்மியாக ஒரு லோடு உங்களால் வாங்க முடியாது. ஒரு லோடு மணல் 70,000? 60,000 70,000 60,000க்கு மேலே தான், 50க்கு மேலே தான் ஒரு லோடு. நீங்கள் விசாரிச்சு பாருங்க. சென்னையில் நான் சொல்கிறேன். ஓ, சென்னையில் ஒரு லோடுடைய மணலுடைய விலை 50,000. 50 60 கூட போகுது. அதாவது டிமாண்டை பொறுத்து இருக்கு. சரி, 50,000 மேலே 60 65 இப்படியெல்லாம் போயிட்டே இருக்கு லோடு. அப்போது இது கணக்கு போட்டு பாருங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான லோடுகள் வந்து இவங்க வந்து மணல் அள்ளுறாங்க. அந்த லோடு மணல் வந்து விற்பனை ஆகுதுன்னு சொன்னால் இந்த மணல் மாஃபியாக்கள் வந்து பணத்தில் குழிக்கிறாங்க இல்லையா. கரிகாலனாக இருக்கட்டும், ரத்தனமாக இருக்கட்டும், ராமச்சந்திரனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இப்போது அமலாக்கத்துறை அடிக்கடி இவங்க வீடுகள் ரைடு வர்றதுக்கும் மணல் குவாரிகளே ரைடு போகிறாங்களே, ரைடு போகிறதுக்கும் காரணம் என்ன? அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள் தாமரை. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்போ இதெல்லாம் இன்னும் அட்ராசிட்டி தானே இது. ஏதோ வந்து அங்கே 7000 ஒரு யூனிட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க நீங்கள். அதுலேயும் என்னன்னு சொன்னீங்கன்னா இதுதான் இது என்ன இன்னொரு விஷயம்னு சொன்னால் இவங்க எப்படின்னு சொன்னால் இந்த மணல் அள்ளுறாங்க இல்லையா, அரசுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, காசு கொடுக்குறாங்கல்ல. ஒரு யூனிட்டுக்கு 7000 இன்னைக்கு ரேட்டு. மணல் அள்ளுற ஒரு யூனிட்டு 7000 போது அப்போ அங்கே ஒரு 2000 லோடு ஏற்றினாங்கன்னா குறைஞ்சது 1,00,000 யூனிட் ஏற்றானாங்கன்னா இவங்க வந்து 20,000 யூனிட்டுக்கு கூட கவர்மெண்ட்டுக்கு காசு கட்டுறது இல்லையா. 20,000 யூனிட் கூட கவர்மெண்ட் காசு கட்டுறது இல்லையா. அந்த அளவுக்கு இவங்க வந்து அரசே ஏமாத்துறாங்க. அப்போ இதுக்கு வந்து விஓஓ இல்லை மற்ற அதிகாரி எல்லாருக்கும் வந்து பணம் கொடுக்குறாங்க. அரசியல் கட்சிகள் நினைச்சப்போ ஒவ்வொரு கட்சிகள் இருக்கு. அந்தந்த கட்சிகள் அங்கே 100-500 பேர் எடுத்து போய் போராட்டம் பண்ணால் இது வந்து விழிப்புணர்வு வரும் இல்லையா. எந்த அரசியல் கட்சியும் இந்த விஷயத்துக்கு பாருங்க சைலண்ட் மூடே இருக்காங்க. ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கப்பம் போயிட்டே இருக்கு. எங்க படுகொலையான ஜவஹர் அலி வந்து அதிமுகவை சார்ந்தவர். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எப்படி அதிமுக போராட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரி போராட்டம் பண்ணி அரசுக்கு நெருக்கடி கொடுத்துருக்க முடியும் அதிமுகவால. ஏன் அதிமுக அமைதியாக இருக்காங்க பாருங்க. அப்போ இந்த ஜவஹர் அலி வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அரசு கொடுத்த விதிகளுக்கு மீறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் புகாரே கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, என்னங்க இப்படி பண்றீங்க, அரசு விதி இப்படி இருக்கு,
இதுக்கு மீறி என்னை இப்படி வேலை செய்ய சொல்றீங்க, இது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விலகுறாரு. விலகிட்டு தான் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இது சம்மந்தமா முழுக்க ஆய்வு பண்ணி ஒட்டுமொத்த கனிம வளங்கள் எங்கெங்க ஆற்று மணல், மற்ற கல்குவாரிகள் கல்குவாரி, எப்படி மண்குவாரி, பண்றது, அப்போ நீதிமன்றங்கள், கலெக்டர் ஆஃபீஸு, இது தாசில்தார் ஆபீஸ். தாசில்தார் ஆஃபீஸ் எல்லாருக்குமே புகார். ஆனா இவர் புகார் குடுத்துட்டு வரதுக்கு முன்னாடியே, அந்த சம்மந்தப்பட்ட யார் மீது புகார் குடுத்தாலும் அவங்க வந்து இவர மிரட்டுறாங்க. ஓ, அதிகாரிகளே இதுல கரெக்டா இருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட்டா. பாடி வந்த உடனே அந்த பாடிய காமிக்கவே இல்லைங்க குடும்பத்தார்கிட்ட. அந்த இது துணி கட்டி ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு ஆம்புலன்ஸ்ல தான் பார்க்க விட்டாங்க. ஆக்சுவலா ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னா, போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு முன்னாடி குடும்பத்தாராச்சும் பார்க்கணுமா இல்லையாங்க? ஆமா. அது ப்ரொசீஜருங்க அது. அப்போ போஸ்ட்மார்டத்துக்கு முன்னாடி யாருக்குமே பாடி காட்டல. போஸ்ட்மார்டம் பண்ணி வாகனத்துல ஏத்துனதுக்கு அப்புறம் தான் பாடிய பாருங்கன்றாங்க. இப்ப அவங்க மனைவியே என்ன சொல்றாங்க, காலு இதுவாயிட்டு இருந்து, காலெல்லாம் உடைச்சிட்டு இருந்தாங்க, கை உடைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ போஸ்ட்மார்ட்டம்ன்றது போலீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் பெரும்பாலும் போஸ்ட்மார்ட்டம். அது நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். போலீஸ் என்ன சொல்லுதோ அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும். அதுக்கு மீறியெல்லாம் வராது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த இந்த ஜமாத்து இவங்க எல்லாம் போய் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணும்போது, நாங்க தான் குற்றவாளிய கண்டுபிடிச்சோமே, ஏன் போராட்டம்லாம் பண்றீங்க? இதெல்லாம் சரியில்ல. குற்றவாளி தான் கண்டுபிடிச்சுன்னு போலீஸ் மக்கள மிரட்டி இருக்கு. அப்போ ஓகே. நீங்க என்னங்க குற்றவாளி கண்டுபிடிச்ச? இல்ல அவனே வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. அந்த டிரைவர் ராசுன்றவனே வந்து சரண்டர் ஆயிட்டான். ஆம்ஸ்டாங் கொலை மாதிரி சரண்டர் ஆயிருக்காங்க. நானே சரண்டர் ஆயிட்டான். அவனே சரண்டர் ஆயிட்டான். அவனே சொல்றான், நான் வண்டி எடுத்துட்டு போகும்போது மிஸ்ஃபயர் ஆகி விட்டுட்டேன் அப்படின்றான். இதுக்கப்புறம் நீங்க வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல தான் நான் லாட்டி சார்ஜ் பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு சொல்லி அங்க காவல்துறையே அந்த மக்களை எச்சரிக்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. இது விபத்தா இல்ல கொலையா? திட்டமிட்டு பண்ணிருக்காங்களா? ஏங்க இது விபத்தா இருந்ததுன்னா ஏன் இப்ப எஃப்ஐஆர் இப்ப மாத்தி போடுறாங்க? நான் கேட்கிறேன். ஏன்னா அந்த மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணி எங்களுக்கு இவ்வளவு மிரட்டல் வந்திருக்கு. ஏற்கனவே நான் என்னுடைய கணவர் இவ்வளவு புகார்கள் வந்து கொடுத்துருக்காரு. இதனுடைய எதிரொலி தான் இந்த கொலை நடந்தது. இது கொலை தான், இது இல்லைன்னு பிறகுதான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த கல்குவாரி ஓனரு, அந்த லாரி ஓனரு, டிரைவரு அப்படின்னு 4 பேரை அரெஸ்ட் பண்றாங்க. அதுல ராமையான்ற முக்கியமான குற்றவாளி. அவரு வந்து என்ன சொன்னா, திமுக அமைச்சர் கூடவே இருக்கிறாளாம். அமைச்சர் ரகுபதி கூடவே இருக்கிறாளாம். திமுகவில் முக்கியமான பிரமுகரா. அவரும் அதுல முக்கியமான குற்றவாளி. பட் அவர் வந்து காவல்துறை இன்னும் பிடிக்கல. கேட்டா என்ன சொல்றாங்க, நாங்கள் தேடப்படும் குற்றவாளி லிஸ்ட்ல வச்சிருக்கோம். ஏன்னா அவரும் திமுக பிரமுகராச்சு, எப்படி அவங்கள கைது பண்ணுவாங்க? இந்த கொலையில வந்து ஈடுபட்டதுக்கு வந்து திமுக நிர்வாகிகளும் இருக்காங்க. இந்த புகாரும் வெளியே போயிருக்கு. அவர் கொடுத்த புகார் என்பதையும் வெளியில கொடுத்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது தாசில்தார் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகார் தாசில்தாரே வெளியே லீக் பண்ணிட்டாரா? அவரே வெளியிடுறாருங்க. வெளியிடறன்னா தெரிஞ்சு இல்லை, தெரியாம என்ன பண்றாரு, உன் மேல புகார் வந்திருக்குமா, யார் கொடுத்தா? ஜாஃபர் அலி கொடுத்துருக்கான். அது சம்பந்தமா தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 இந்த கொலை செய்யறதுக்கு 10-20 நாளைக்கு முன்னாடி அந்த கல்குவாரி, அந்த மணல் மாஃபியா குரூப் வந்து வீட்டில் வந்து மிரட்டிட்டு போயிருக்கு. ஒழுங்கு மரியாதையாக அங்கே விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க, அங்கே வந்து ஒழுங்கா பேசணும். அதை விட்டுட்டு அதை எதுன்னு பேசணும்னா நீ காலி ஆயிடுவா அப்படின்னு வீட்டில் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க. அந்த அம்மா ஊடகங்கள் மத்தியில் இப்படி பேசி, அந்த அம்மா வந்து மறுபடியும் அதாவது இப்போ காவல் நிலையத்தில் அப்படி ஒரு புகார் கொடுத்த பிறகு இந்நேரம் வந்து இது பண்ண பிறகு தான் எஃப்ஐஆர் என்ன பண்ணுறாங்க, மாற்றி போகிறாங்க. இப்போ கூட செக்ஷன் கொலை கேஸ் போட்டாங்களான்றது யாருக்குமே தெரியாது. திட்டமிட்ட கொலை இது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு வந்து ஒரு அசாதாரணமான சூழல் இருக்கு இல்லையா, அதுக்காக கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள உண்மையிலே கொலை குற்றவாளிகளாக கைது பண்ணி வச்சிருக்காங்களா, அல்லது விபத்தை ஏற்படுத்தணும் மாதிரி கைது பண்ணி ஆக்சிடென்ட் கேஸ் போட்டிருக்காங்க, இல்ல கொலை கேஸ் போட்டிருக்காங்க, நமக்கு தெரியல. தெரியல, இன்ன வரையும் தெரியல. அது யாருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றதும் இல்லை. புரியுதுங்களா? அது சம்பந்தமா கேட்டால் என்னை கேட்காதீங்க, நீங்க எஸ்பியை கேளுங்க. எஸ்பி ஆஃபீஸ் போய் யாரை போய் கேட்குறது? எஸ்பியை சந்திச்சு கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமான வந்து அந்த டிஎஸ்பி தான் கேட்கணும் அப்படின்ற இப்படி வந்து அலைக்கழிக்கிறாங்க. ஓகே. இந்த கொலை இது வந்து அப்பட்டமான கொலை. இது மணல் மாஃபியாவுக்கு எதிராக ஒருத்தர் வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடூரமையாக கொலை பண்ண மணல் மாஃபியா. இது வந்து திமுக அரசு இல்லாமல் வேற ஆட்சியிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இது தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்கியிருப்பாங்க இந்த திமுக ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. இன்னைக்கு எந்த ஊடகத்திலும் இது ஒரு விவாத பொருளாகவே ஆக்கலை. எந்த ஊடகத்திலும் பெரிய விவாத பொருளாகவே ஆக்கலை. ஆனால் எல்லா கட்சி தலைவர்களும், அண்ணாமலை உட்பட எல்லா கட்சி தலைவர்களும் அவங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி கண்டனங்களை மட்டும்தான் தெரிவிச்சிருக்காங்க தவிர மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இதுவே இல்லையே. இந்த இடத்துல வந்து மணல் மாஃபியா ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்திருக்காங்க. பல சம்பவம் இது மாதிரி சொல்ல முடியும். அரசாங்கத்தையே கட்டுப்படுத்துற அளவுக்கு அந்த அளவுக்கு மணல் மாஃபியா அவ்வளவு பவராவா இருக்காங்க. அதுதான் தாமரை, இவ்வளோ கோடி ரூபாய் காசு. நான் தான் ஒரு லோடுக்கு உங்களுக்கு சொன்னேன். நான் ஒரு லோடு வந்து 7,000 ஒரு 16,000 ரூபாய் ஒரு லோடு அரசு வாங்கி இவனுங்க 50,000, 70,000, 60,000 விற்கிறாங்கன்னு சொன்னா 2 மடங்கா விற்கிறாங்க. 3 மடங்கு ஆயிருது இல்ல? 3 மடங்கா விற்கிறாங்க.
3 மடங்கு ஆகும்போது, அப்ப எவ்வளோ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நீங்க வந்து வேலூர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 லாரி வந்து மணல் வருது. பாலாறு சொல்றீங்க. பாலாறு. இத விட்டு திருச்சி, திருச்சி விட்டு திண்டுக்கல், திண்டுக்கல் விட்டு மதுரை, மதுரை தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கோடின்னு கேளுங்க நீங்க. ஒரு நாளைக்கு பர் டே சொல்றேன் நானு. அவ்வளோ வருமானம் வருது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து முழுக்க முழுக்க அரசியல்வாதி. அதாவது திமுக இருக்குன்னா, திமுகவுடைய முழு கட்டுப்பாடு அவங்க கையில தான். எல்லாரும் கொட்டி குடுக்குறாங்கல்ல காசு. மணல் மாஃபியா கிட்ட எல்லா கட்சிக்காரங்களும் காசு எல்லாரும் வாங்குறாங்க. குடுக்குறாங்க. இல்லன்னா ஆளுங்கட்சி இருக்கும்போது அதிகமான கவனிப்பு குடுக்குறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி விஷயங்களுக்கு அவங்க வந்து பாருங்க, ரவுடிஸ் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. எல்லா ரவுடிஸும் அவங்க கையில இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற ரவுடிய வந்து காவல்துறை கை கூட வைக்க மாட்டான். 10 பிடி வாரண்ட் இல்ல, 100 பிடி வாரண்ட் ஒவ்வொருத்தர் மேல இருக்கும். கை கிட்ட கூட போக மாட்டான் காவல்துறை. அவங்க எப்படின்னா பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு மாரி தான் அவங்க. இந்த மணல் மாஃபியாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ரவுடிங்க. வாரண்ட ரீகால் பண்ணா அடுத்த நிமிஷமே கைது பண்றாங்க. ஆமா. ஆனா இங்க நம்மள மாரி ஆட்களுக்கு வாரண்ட் காலையில 10 மணிக்கு ஆச்சுன்னா 11 மணிக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தனுக்கும் 50, 100 இது இருக்கும். வாரண்ட் ரீகால் அரெஸ்ட் தான் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது அந்த ப்ரொசீஜர் ஆகும். ஆமா. வாரண்ட் ரீகால் பண்ணா மேஜிஸ்ட்ரேட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அரெஸ்ட் ஆகிறதுக்கே ஒரு அட்லீஸ்ட் 2 நாளாவது ஆகும், 1 நாளாவது ஆகும். இப்பெல்லாம் வந்து 10 மணிக்கு வாரண்ட் ரீகால் பண்ணா 11வது மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆமா. ஆனா இதுக்கு இவங்களை மட்டும் விட்டு வச்சிருப்பாங்க. ஏன் சொன்னா இந்த மணல் மாஃபியாக்களுடைய அதிகாரம் வந்து அவ்வளோ இருக்கு. அதை வந்து எதிர்த்து செய்யணும்னு சொன்னா நிறைய உயிர்கள் போகும். என்ன பண்றது? மக்களும் வந்து அந்தந்த நேரத்துல வந்து இப்ப நீங்க மக்கள் கூட்டமா எழுச்சியா விடுறாங்கடா, இந்த மணல் மாஃபியாவுக்கு எதிராக நம்ம போராடணும்னு சுயமா சிந்திச்சு சமூக செயல்பாட்டிற்கு நிறைய பேர் ஒன்று கூடி மக்களை எழுச்சிக்கு உருவாங்க. அந்த நேரத்துல நம்ம வந்து அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் அதுக்குள்ள பூர்வானுங்க. பூந்து என்ன பண்ணுவானுங்க, இப்படி போனா நல்லா இருக்கும், அப்படி போனா நல்லா இருக்கும், அப்படி போனா நல்லா இருக்கும்னு சொல்லி, நீ ஒரு கோடு தான் போடுவேன், நான் என்ன பாருங்க 4 கோடு போடுறேன்னு சொல்லி போட்டு இந்த வழி அந்த வழின்னு கடைசி அந்த ஆட்டத்தை கலைச்சி விட்டுருவாங்க. ஜகபர் அலி உடைய மரணத்துல கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் எழுச்சியை ஊடால வந்து இந்த அரசியல் கட்சிகளை உள்ள பூந்து உழைப்பு விட்டுட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொன்னா அன்னைக்கே மிகப்பெரிய ஒரு போராட்டமா மக்கள் கொண்டு போறதுக்கு இருந்திருக்காங்க. ஆனா இப்போ ஜபர் அலி கொலை செய்யப்பட்டு விட்டார். இருந்தாலும் அவங்க மனைவி ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காங்களே. இல்லை உறுதியாக இருக்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்னுடைய 2 பிள்ளையுடைய எதிர்காலம் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்குது, காவல்துறையை நம்பி எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, காவல்துறை மூலியமாக எங்களுக்கு நீதி கிடைக்கின்றது நம்பிக்கையும் இல்லைன்றாங்க. ஏன் சொன்னால் காவல்துறையே மணல் மாஃபியாவினுடைய கைப்பாவைகளாக இருக்கும்போது அவங்க என்னங்க பண்ணுவாங்க? ஏங்க ஒரு இன்ஸ்பெக்டர், நேர்மையான இன்ஸ்பெக்டர் இருக்காருங்க, இந்த டிஎஸ்பி கரப்ஷனாக இருந்தால் என்னங்க பண்ணுவார்? ஒபர் த ஆர்டர். போலீஸை பொறுத்தவரையும் ஒபர் தான். சரி, டிஎஸ்பியும் நல்ல மனுஷனாக இருக்காரு, இன்ஸ்பெக்டரும் நல்ல மனுஷனாக இருக்காரு, எஸ்பி மாறி இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? சரி, எஸ்பியும் நல்ல மனுஷனாக இருக்காரு, அங்கே இருக்கிற டிஐஜி இருந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா போலீஸில் கரப்ட் வந்து அப்படி தான் இருக்கிற அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் கரப்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கட்டத்தில் வந்து நம்ம வந்துட்டோம், இங்கே விட்டு இன்னொரு இடத்துக்கு பணி மாற்றம் செஞ்சாங்கன்னா அப்போ நமக்கு வந்து ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் போகிறது மற்ற நமக்கு அசாதாரணமான சூழல் ஏற்படும். அதனால் நம்ம மேலதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கேட்போம் அப்படின்ற நிலைப்பாடு நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சா போதும், ஒரு ஒரு இந்த மணல் மாஃபியாலாம் உண்டு இல்லைன்னு ஆக்கலாம். அந்த அளவு அவங்க அந்த பவர் இருக்கு. ஓகே, நின்று வச்சு என்னென்ன இருக்கு, கவர்மெண்ட் என்ன ஆர்டர் இருக்கு, உட்காமுங்க 10 மீட்டர் 1 மீட்டர் தோண்டணும், நீ ஏன்டா 10 மீட்டர் தோன்றன்னு சொல்லி 100 பேர் கைது பண்ணி இன்ஸ்பெக்டரை தாண்டி தாசில்தார் நினைச்சா ஈஸியா பண்ணிட முடியும். எல்லாமே பண்ண முடியுங்க, எல்லா அதிகாரியுமே பண்ண முடியும். தாசில்தாரும் இன்ஸ்பெக்டரும் போய் நின்றுட்டு என்ன 1 மீட்டர் நோண்டணும், நீ ஏன் 10 மீட்டர் நோண்டி இருக்க, கனராடா நோண்டுற அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணானா? ஏன் மொத்தம் வந்து உனக்கு கொடுத்துருக்க ஸ்கொயர் ஃபீட் நீ எத்தனை ஏக்கர் நீ மணல் அள்ளி இருக்கேன்னு சொல்லி கேள்வி கேட்டேன்னா, நீ ஏன் ஆட்களை வச்சு எல்லாமே ராட்சச இயந்திரங்கள் வச்சு மணல் அள்ள, இது எல்லாமே முறைகேடு தானே. அப்போ அந்த முறைகேடுகள் எல்லாமே கண்காணிப்பாளரும் அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த நிர்வாக அதிகாரிகளும் பார்த்தும் பார்க்காம என்ன பண்ணுறது, நம்ம எதிர்த்தோன்னு சொன்னால் நம்மளை கொண்டுவிட்டா என்ன பண்ணுது இந்த அரசு? குற்றவாளி நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தோன்னு சொல்லுவாங்க, குற்றவாளி நடவடிக்கை எடுத்துருவாங்க. யார் இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு முதல்வர் சொல்றாரு. யார் தூண்டல்? யாரு மெயின்? இப்போ யார் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பின்னாடி யார் இருக்காங்க? ஏங்க பின்னாடி அதுதாங்க. இப்போ கரிகாலன் எடுத்துங்க, ரத்னம் எடுத்துங்க, இது எல்லாமே அவர் இன்னொருத்தர் ராமச்சந்திரன் அவர் எடுத்துங்க. இவங்க பின்னாடி தாங்க எல்லாமே. இவங்க தாங்க அந்த ஹெட் ஆஃப் த வியூவாக நடந்துக்கிறாங்க. இவங்க பக்கத்தில் வந்து பெரிய மாஃபியா குரூப் வச்சுருக்காங்க. அந்த மாஃபியா குரூப் மூலிமா எப்பேற்பட்ட நபர்களையும் ஒன்று பணத்தை கொடுத்து சரி கட்ட பார்ப்பாங்க, இல்லைன்னு சொன்னால் போட்டு தள்ளிட்டு சரி கட்டிருப்பாங்க.
ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த ஆக்சிடென்ட் கேஸு இது நீதிமன்றத்துக்கு போகும், என்ன ஆகும்? ஒரு பொய்யான வழக்கு எங்கள் மேலே போட்டாங்க. யார் சொல்லுவா? அந்த குற்றம் குற்றம் செஞ்சவங்க. குற்றம் செஞ்சவங்க வந்து எங்கள் மேலே பொய்யா கேஸ் போட்டாங்க அப்படின்வான். சரி, இதை என்ன பண்ணுவான்? இன்ஸ்பெக்டர் தான் அங்கே போய் நீதிமன்றத்தில் இல்லை இது உண்மை, இது கொலை தான் பண்ணாங்கன்னு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு, சாட்சிகள், ஆதாரங்கள், கைப்பற்றிய ஆதாரங்கள், சாட்சிகள், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து போய் கோர்ட்டில் போய் ப்ரூவ் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் பண்ணுவாரா? கண்டும் காணாமல் விடுவார். அதனால் எல்லாமே ரிலீஸ் ஆவாங்க இந்த கேஸில். மேபி அதிகபட்சமாக நம்ம ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தா அந்த டிரைவருக்காச்சும் ஏதோ ஒரு அது கூட வந்து ஆயுள் தண்டனை கூட கொடுக்க முடியாது இல்லையா? ஆக்சிடென்ட் கேஸுக்கு ஆயுள் தண்டனை கிடையாது. அப்போ இது எப்படி? ஒரு கொலையும் பண்ணிட்டு அந்த கொலையிலேருந்து குற்றவாளிகள் இலகுவாக தப்பிக்கிறாங்க பாருங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கு எல்லாமே காரணம் இந்த பணம், இந்த கனிம வள கொள்ளையில் வரக்கூடிய பணம் தான். அந்த பணத்தை இறைச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு. இன்ஸ்பெக்டர் நேர்மையாக இருக்கட்டுங்க. பிபி என்ன பண்ணுவார்? கவர்மெண்ட் பிபி இருக்காருல்ல, அவர் வாங்கிட்டு வேலை முடிச்சு போயிட்டே இருப்பார். யாராவது ஒருத்தர் அது இப்போ போயிட்டோடனே நான் இந்த விஷயமே அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அப்போ குற்றவாளி நமக்கு வந்து ஒருத்தர் வந்து சமூக செயல்பாட்டாளர், பொது சேவைகளில் இறங்கி செயல்பட்டார், கனிம வளங்கள் கொள்ளையை தடுத்தார், புகார் கொடுத்தாரு, வழக்கு போட்டார், போராடினார். அவருடைய மரணம் கடைசியாக இப்படி முடிஞ்சுது. அந்த குற்றவாளிகளுக்காக தண்டனை கிடைக்குன்னா இந்த குற்றவாளிகள் கூட தண்டனை கிடைப்பது இல்லை. 100 விழுக்காடு இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது இல்லை. அதே மாதிரி அவர் ஜபர் அலி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு போய் புகார் கொடுத்தேன், இந்த புகார் வந்து எப்படியோ லீக் ஆயிடுச்சு, தாசில்தார் கிட்ட புகார் கொடுத்தேன், அந்த புகார் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ வெள்ளந்தியா இருக்காரு. லீக் பண்ணதே வந்து தாசில்தார்னு தெரியாத அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா எந்த அளவுக்கு? ஒன்றும் இல்லை தாமரை, நீங்கள் வந்து போங்க, ஒரு புகார் கஞ்சா இவங்க விற்கிறாங்கன்னு கஞ்சா விற்கிற நபர்களை பார்த்து நீங்கள் ஒரு புகாராக ஸ்டேஷனில் கொடுத்துட்டு நீங்கள் வாங்க. சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு 4 பேர் வருவோம், ஏன்டா புகார் கொடுத்தேன்னு. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இங்கே கஞ்சா, இது சென்னையிலே எடுத்துங்க, சென்னையில் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை ஆகக்கூடிய, ஏன்னு சொன்னால் போலீஸுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை. அப்போ அவன் போய் புகார் கொடுத்தோன்னே, ஏன்டா லூஸு, அடுத்தவன் பார்க்குற மாதிரி இவ்வாறு வந்து புகார் கொடுத்துட்டு இருக்கான் சோ அப்படின்ட்டு போகிறான். அப்படி தான் நம்ம வந்து இப்போது வாணியம்பாடியில் வந்து அந்த கஞ்சா விற்பனை புகார் கொடுத்தான்றதுக்காக தானே இவரை கொலை பண்ணானுங்க. வசீம் என்ற ஒரு பையனை கொலை பண்ணாங்கல்ல வாணியம்பாடியில், சமீபத்தில் கொலை பண்ணாங்கல்ல. இது எல்லாமே அப்படிதான், ஒரே மாடஸ் ஆபரண்டி. எல்லாம் போலீஸா இருக்கணும் சரி, ஆர்ஐ ரெவன்யூ டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, யார் குற்றவாளி பண்றாங்களோ அவங்களுக்கு சாதகமாக தான் வேலை பார்க்குறாங்க அரசு அதிகாரிகள். எனக்கு அதான் சொல்கிறேன். அதாவது இது உண்மையாக பொய்யான்னு தெரில. நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். சீனாவுடைய அதிபரை பதவியேற்ற உடனே 2500க்கும் மேற்பட்ட உயர் அதிகாரிகள், இப்போ இங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், அது போன்ற உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தாரான் அதிபர். எப்படி நடவடிக்கைனா உடனே கொண்டுட்டாரான் எல்லாரையும். நம்புற மாதிரி எழுதலாம் இல்லை, அது புத்தகத்தில் தான் படித்தேன். ஆனால் இருந்திருக்கலாம் மேபி. அதன் பிறகு தான் சீனாவில் வந்து அரசு அதிகாரிக்கு லஞ்சம் வாங்குறதே தவிர்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க ஒருத்தர். ஆனால் அது போல் நடவடிக்கைகள் இந்திய அரசு மற்றும் தமிழக அரசு எடுக்க முடியாது. நீங்கள் இந்திய அரசு எடுத்தால் ஒழிய இது போன்ற இல்லைன்னா அப்படி தான் நடக்குமா அது? ஏன்னா அந்த ஒரு சூழல் அரசு அதிகாரிகள் போகிறாங்க எல்லாமே. ஓகே, குற்றவாளிகளுக்கு துணையா இந்த அரசு நிர்வாகம் இருக்கு. அவங்களுக்கு தேவை பணம், அதான் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. இருந்தாலும் நாங்கள் எக்ஸஸாக வாங்கணும். அப்படி நான் வாங்க மாட்டேன், அரசு கொடுக்குற சம்பளத்திலே நான் வாழ்ந்து நான் ஒழுமையாக நேர்மையாக இருப்பேன்னா செத்து போடுவேன். இல்லை, ஒன்று பணம் வாங்கிக்கோ, இல்லைன்னு சொன்னால் செத்து போடுவேன். அப்போ பணம் வாங்கிட்டு நல்லா வாழ்கிறதோட பணம் வாங்காமல் செத்து போகிறதோட பணம் வாங்கிட்டு நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. சில பேர் நேர்மையாக இருக்கணும்னு வரானுங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுங்க அறியாமலேயே என்ன பண்ணுறானுங்க, சாவுக்கு பயந்துட்டு காசை வாங்கிட்டு கம்முன்னு விட்டுறானுங்க. அதே தான் போலீஸும் அப்படி தான். போலீஸுக்கு வந்து ஹையர் ஆஃபீஸர் இது பண்ணுறாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்றாங்க, வேறு வழி இல்லை, உபயோகத்தை ஆட்டுறாங்க. போலீஸை பொறுத்தவரையிலும் அப்படி தான். இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரியும் இவன் குற்றவாளியே இல்லை, இவனை போய் கைது பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு மனசால நினைப்பாப்புல. இவன் மோசமான குற்றவாளியாச்சே, இவனை விட சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பாப்புல. இருந்தாலும் அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கும், அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. அவருடைய மேல் அதிகாரி சொல்கிறாரு இல்லையா, எதுக்கு தேவையில்லாமல் நோன்ற விடு, வேலை முடிஞ்சுது. இப்போ எப்படி ராமஜெயம் கொலை வழக்கில் அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டர் உண்மையிலே குற்றவாளியை கண்டுபிடிக்க போயிட்டு இருப்பாங்க. ஆனால் மேலிருந்து உத்தரவு வந்திருக்கும், ஏன் யார் தேவையில்லாமல் விடு அப்படின்னு விட்டுருப்பாங்க. அவ்வளோதான். அதனால தான் சிபிஐயில் சிபிசியில் எத்தனை வந்தாலும் அந்த குற்றவாளி இன்ன வரையும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தான் நம்ம சங்கர் சிங் மகனுடைய வழக்கம். இப்போ காவல்துறை தான் மெயின். அந்த ஐஓ இருக்காரு இல்லைங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவர் நினைச்சார்னா உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு சட்டம் ஒழுங்கை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வைக்கலாம். அவ்வளோ அதிகாரங்க அவங்க கையில் இருக்கு.
ஆனாலும் என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி மணல் மாஃபியாக்களுடைய இப்போ கிராமங்களில் மணல் அள்ளக்கூடிய இடத்துலலாம் செம்ம காசு. இவங்களெல்லாம் நீங்கள் அந்த அதிகாரிகளெல்லாம் வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இவனுங்கிட்டே பல லட்சம் கோடி இருக்கும் என்னுடைய பார்வையில். ஓகே. ஏன்னா மணல் மாஃபியாக்கிட்டே எத்தனை லட்சம் கோடி இருக்குன்னா அவங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்துக்கிட்டே எத்தனை லட்சம் கோடி இருக்கும் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. ஜஃபர் அலியுடைய மனைவிக்கிட்டே வந்து பேரம் பேசியிருக்காங்களே இந்த வழக்கு விஷயமாவோ இது சம்மந்தமாக வேற எதுவும் பெரிய அளவு பேசாதீங்க அப்படின்னு 10 கோடி தரேன் 15 கோடி தரேன்னு சொல்லி பேசியிருக்காங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் வைக்கி பார்க்கும்போது மணல் மாஃபியான்றது மிகப்பெரிய அது ஒரு பெரிய இது. ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரீங்க? பண்ண முடியாது இல்லை, அது அரசு நினைச்சா பண்ணலாம். இப்போ அரசு என்ன பண்ணும், நீங்கள் யூனிட்டிக்கு இவ்வளோன்னு எடுக்கிறீங்க இல்லையா, அரசாங்கத்துக்கு நஷ்டம் நஷ்டம். அப்போ அரசே வந்து ஊழியர்களை இப்போ நீங்கள் டாஸ்மார்க்கு வந்து ஊழியர்களை நியமனம் பண்ணீங்களா இல்லையா, அதேமாதிரி இந்த மணல் அள்ளத்துக்கு ஊழியர்களை நியமனம் பண்ணுங்க. டெண்டர் தான் விடுறாங்க, டெண்டர் தானே விடுறீங்க. ஏன்னு சொன்னால் அரசியல்வாதி அப்போ தான் சம்பாதிக்க முடியும். புரிதுங்களா உங்களுக்கு? நீங்கள் வந்து டாஸ்மார்க் கடைக்கு அரசு ஊழியர்களை தான் ஆக்கி வச்சுருக்காங்க. சரி, அதை கூட விடுங்க. இப்போ கூட கலைஞருடைய அந்த இது கட்டியிருக்காங்கல்ல நினைவகம், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதுவும் கட்டியிருக்காங்க, மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 பணியாளர்களை அரசு நியமனம் பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? நியமனம் பண்ணியிருக்கா இல்லையா? அப்போ அரசு தானே சம்பளம் கொடுக்குது. அது போல் அரசு பணியாளர் எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலையாச்சும் கிடைக்கும் இல்லையா? இது போன்ற மணல் அள்ளி அரசாங்கத்துக்கு லாபமும் கூட இதில். ஆமாம், அப்போ மணல் அள்ளி அந்த மணலை அவங்களே விற்கணும், அரசே விற்கணுன்றாங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, மணல் ஒரு யூனிட் 1000 ரூபா 7000 ரூபா வாங்குறான், உங்களுக்கு தரான். அவன் என்ன பண்ணுறான், 50,000 60,000த்துக்கு விற்கிறான். சரி, இது பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன போய் யார்கிட்ட போய் கோரிக்கை வைக்க முடியும்? வீடு கட்டணும், ஏதோ கஷ்டப்பட்டோம், இப்போ தேவையில்லாமல் எதுக்கு வாங்கி கட்டிடுவோம். யாராவது ஒருத்தன் வந்து இது என்ன அநியாய விலை 50,000 ரூபாய்க்கு விற்கிறேன் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னால் நீ போடா, நீ வாங்கலாம், இன்னொருத்த வாங்க ரெடியாக இருக்காங்க. காம்படிஷன் தான் மணலை பொறுத்த இல்லையா? இல்லைன்னு சொன்னால் எம்செல் தான் கிடைக்கிது, எம்சாண்டில் தான் கிடைக்கிது. அப்போ மணல் கட்டுறதோட எம்செல்ன்றது அவ்வளோ இது இல்லை. நம்மளே வந்து கஷ்டப்பட்டு நம்ம என்ன அரசு ஊழலாக பண்ணி வச்சுருக்கோம், ஏதோ ஒரு வீடு கட்டி எப்படி ஒன்றும் வாழலான்றது. கஷ்டப்பட்டு ஏதோ சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு வந்து நிரந்தரமாக நீடிச்சு இருக்கணும் இல்லையா? அந்த எண்ணத்தில் கட்டுறவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், மணல் தான் வாங்கணும்னு நினைக்கிறான். அதில் இந்த மணல் கொள்ளையர்கள் அட்ராசிட்டி அதிகமாக இருக்குது. யார்கிட்டையும் புகாரே கொடுக்க முடியாதுங்க. 50,000 ரூபாய் விற்கிது என்னன்னு புகார் கொடுக்க முடியாதுங்க. சில மீடியாக்கள் கூட இந்த ஹோட்டலில் போய் எதுனா ஹோட்டலில் பிடிச்சிக்குவோம், இந்த ஹோட்டலில் பாருங்கள் கறி கொஞ்சம் இப்படி இருக்குது, இந்த ஹோட்டலில் பாருங்கள் சாப்பாட்டில் இப்படி இருக்குன்னு சொல்லி மீடியாவில் எடுத்து போடுவான். மணலை பற்றி எடுத்து போட சொல்லுங்கள், ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுங்கள் யாருன்னா ஒருத்தர். மணல் அள்ளுற இடத்துல போய் இது என்னையா உனக்கு கொடுத்துருக்கு, கவர்மெண்ட் கொடுத்துருக்குது 10 மீட்டர் தான் கொடுத்துருக்கு, நீனா 100 ஏக்கர் வந்து மணல் அள்ளுறன்னு சொல்லி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுங்கள். உனக்கு ஒரு மீட்டர் தான் ஆழம் தோண்ட சொல்லியிருக்கு, நீனா 100 மீட்டர் தோண்டி இருக்க, நான் கிணறா தோண்டியிருக்கேன்னு சொல்லி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ண சொல்லுங்கள். மக்கள் தானே அள்ளணும்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, நீ எப்படி ராட்சச இயந்திரம் வச்சு மணல் அள்ளுறன்னு சொல்லி ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் இந்த ஊடகங்களுக்கு பண்ண சொல்லுங்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பண்ண சொல்லுங்கள். பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதிகார வர்க்கம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அரசாங்கத்தை விட பவர்ஃபுல்லாக இங்கே மணல் மாஃபியா இருக்காங்க. 100%. இந்த அரசாங்கத்தால் ஒழிக்க முடியாதா? அரசு நினைச்சா ஒழிக்கணும். அரசுக்கு ஒழிச்சுட்டாங்கன்னா அரசுக்கு கிம்பளம் வராது இல்லைங்க. என்ன தாமரை மறுபடியும் பேசுறேன். அரசு நினைச்சா ஒழிக்கலாம், அரசு அதை பண்ண மாட்டாங்க இல்லை. அவங்க கட்சிக்கு அந்த இது வராது இல்லை, நிதி வராது இல்லையா தேர்தல. அப்போ அதில் தானே ஆயிரக்கணக்கான கோடி அவங்களுக்கு கொட்டி கொடுக்குறான். வேற எந்த இதுல வந்து அவங்களுக்கு அவ்வளோ காசு கிடையாது. இப்போ மார்ட்டின் வந்து காசு கொடுக்குறாருன்னா லாட்ரி வியாபாரம். பிஜேபிக்கும் கொடுக்குறாரு, திமுகவுக்கும் கொடுக்குறாரு, பிஜேபிக்கும் கொடுக்குறாரு, திமுக ஆயிரக்கணக்கான கோடி வேற யாரும் உழைச்சி சம்பாதிச்சும் கொடுப்பானுங்க, கொடுக்க மாட்டாங்க. இப்படி வந்து 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வழியில் வரக்கூடிய காசு தான் இது போன்ற நபர்கள் கொடுப்பாங்க. அப்போ அதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இது அரசு நினைச்சா கட்டுப்படுத்தலாம். அதான் சொல்றேன், அரசாங்கத்துக்கு லாபமும் பயங்கர லாபம். நீங்க இன்னைக்கு வந்து இந்த என்னது இந்த டாஸ்மாக் இல்லைன்னு சொன்னால் கவர்மெண்ட் நடத்துறது கஷ்டம்னு சொல்கிறாங்களா, டாஸ்மார்க் மூடிட்டு மணலை அரசு மக்களுக்கு விற்றா இல்லை அரசே வந்து மணல் முழு கட்டுப்பாடு எடுத்து அவங்களே லோடு அரசு லாரியிலே எடுத்து போய் விற்றாங்கன்னு சொன்னால் எவ்வளோ லாபம் கிடைக்கும். டாஸ்மார்க்கை விட பல மடங்கு கிடைக்கும். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 1000 லோடு உதாரணத்துக்கு வெளியே போகுதுன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 லோடுக்கு உண்டான வருமானத்தை தான் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறான். ஓகே, மற்ற காசை அப்படியே பிளாக்ல அடிக்கிறாங்க.
அப்போது அரசே அந்த 100 லோடு 1000 லோடு ஒரு நாளைக்கு விற்றுதுன்னு சொன்னால் அரசுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்? ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, நிதி நெருக்கடின்றாங்க. அதனால தான் டாஸ்மார்க் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. நீங்கள் டாஸ்மார்க் நிறுத்திட்டு மணல் குவாரிகளை அரசே தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தால் டாஸ்மார்க்கோட 3 மடங்கு காசு அதிகமாக வரும். நன்றி ரஹீம் பாய். குறிப்பாக இந்த ஜபர் அலி மரணத்தை ஒட்டி மணல் மாஃபியாவுடைய செய்யக்கூடிய இந்த அட்ராசிட்டியை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அது வந்து ஒரு விபத்து கிடையாது, ஒரு கொலை. அதுக்கு பின்னாடி திட்டமிட்டு ஒரு மணல் மாஃபியா தான் இருக்காங்கன்னு உண்மையை வந்து வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரஹீம் பாய்.